அல்லாஹ் கூறினான், நபியே, நீர் நினைவு கூரும், நாம் இப்ராஹீமுக்கு புனித ஆலயத்தின் இடத்தை நிர்ணயித்து பின்வருமாறு கட்டளையிட்டோம், நீர் எனக்கு எதனையும் இணை வைக்காதீர், என்னுடைய இந்த ஆலயத்தைச் சுற்றி வருவோருக்கும் அதில் ருகூ சுஜூது செய்து தொழுவோருக்கும் அதை தூய்மை செய்து வைப்பீராக. மேலும் ஹஜ் செய்ய வரும்படி மக்களிடையே அறிவிப்பு செய்வீராக. அவர்கள் நடந்தும் வெகு தொலைவான இடங்களில் இருந்தெல்லாம் வரும் மெலிந்த ஒட்டகங்களில் சவாரி செய்தும் உம்மிடம் வரட்டும். தங்களுக்குரிய பலன்களைக் காணட்டும். குறிப்பிட்ட நாள்களில் அல்லாஹ் அவர்களுக்கு அளித்துள்ள ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற நாற்கால் பிராணிகளின் மீது அவன் பெயரைச் சொல்லி குர்பானி கொடுக்கட்டும். எனவே அவற்றிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள், கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் உண்ணக் கொடுங்கள். பின்னர் அவர்கள் தலைமுடி மழித்து, நகம் வெட்டி, குளித்து, தம் அழுக்குகளை நீக்கி, தங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றி, அந்த புனிதமான புராதன ஆலயத்தை தவாஃபும் செய்யட்டும். இதுவே ஹஜ்ஜின் வழிபாட்டு முறையாகும். மேலும் அல்லாஹ்வினால் புனிதப்படுத்தப்பட்டவற்றுக்கு கண்ணியமளிக்கிறவருக்கு அவரின் இறைவனிடத்தில் அது சிறந்ததாகும். திருக்குரான் சூரத்துல் ஹஜ் 26 முதல் 30 வரை.